நைஸ், வெரி குட் சாம்பார். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கும்பகோணம். கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஆவூர் சொல்லி ஒரு கிராமத்தில் வந்திருக்கோம். அது ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் ஸ்டைலில் பண்ணுற இந்த டிஃபன் சாம்பார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சாம்பார். அது கும்பகோணம் ஸ்டைலில் பண்ணுற இந்த சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறது கேட்டு தெரிஞ்சுருக்கோம். இட்லியில் போட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி பண்ணுற ஒரு யார் கேட்டனா, இவ ஆல்ரெடி வந்து அவள் வீடியோ குக்கிங் காம்படிஷனில் வந்து அவரோட ஊர் ஸ்டைலில் பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி எடுத்து வந்து ப்ரைஸ் வாங்கி வின் பண்ணார் கும்பகோணத்தில். அதாவது வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னவர், 32-33 வயசாக இருக்கும். அவர் கூட இருக்க டீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கான டீம். காலேஜுக்கு போயிட்டு 26 வயசுக்கு மேலே வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு யங்கான ஒரு டீம் கேட்டரிங் பண்ணிட்டு வராரு. ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கும்பகோணம் சாம்பாருக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுறாங்க. அந்த பொடி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல போடணும். இதில் வந்து கும்பகோணத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தேங்காய் எண்ணெயில் அந்த பொடியை ரெடி பண்ணுவோம். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சி வச்சுருவோம். திரும்ப சாம்பாரை இறக்கி வச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் போட்டணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. அதுதான் அதோட இது சார். அதே டைமில் சாம்பார் பொடி வந்து இங்கே நான் ரெகுலராக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு காய்கறியோட போட்டு மிக்ஸ் பண்ணுறது இல்லையா? புளி தண்ணியில் நம்ம சக்தி சாம்பார் தூள், சால்ட்டு, வெல்லம் 3 கலந்து அதில் ஆட் பண்ணிடலாம் வேண்டியதான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் எல்லாருமே சக்தி சாம்பார் தூள் தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க, அவர் யாருன்னு கேட்டினா மிஸ்டர் ராஜேஷ். வணக்கம் சார், என்னோடய பேர் ராஜேஷ். கேட்டரிங் சர்வீஸ்னு வச்சு நான் கும்பகோணம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்கணுன்னா, கல்யாண மண்டபம் சாம்பார். என்ன சாம்பார் தானே, இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்க வருவீங்க. அதுக்குன்னே நாங்கள் ஸ்பெஷலான பொடியெல்லாம் எங்கள் கைவண்ணத்தில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதுவும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேல் தூள்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணிடுவோம். அதான் ஸ்பெஷலான ஒரு இது. மறுபடி பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் ரெகுலராக வைக்கிற மாதிரி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி கல்யாண மண்டபத்தை சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சாம்பார் மெத்தட் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மற்ற ஊர்களில் பண்ணுற சாம்பாருக்கும் இங்கே பண்ணுற சாம்பாருக்கும் என்ன ஸ்பெஷல், அதுவும் உங்களோட கைப்பக்குவம் எப்படி, அதுக்கப்புறம் வந்து அந்த நீங்கள் எது பொடி பண்ணுறதுன்னு சொன்னீங்க, அந்த பொடி என்ன, அந்த பொடி எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி சொன்னதாகும். கண்டிப்பாக சார். அது சார் மற்ற கல்யாண மண்டப சாம்பார்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சார். இதில் வந்து கும்பகோணத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தேங்காய் எண்ணெயில் அந்த பொடியை ரெடி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாமே சொல்லியிருக்கோம். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சி வச்சுருவோம். திரும்ப சாம்பாரை இறக்கி வச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் போட்டணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. அதுதான் அதோட இது சார். ப்ளஸ் செய்முறைகள் தேவையான அளவு வந்து பொருட்கள் என்னென்ன பதத்தில் இறக்குறோமோ அந்தமாதிரி செஞ்சோம்னா நல்லா ஒரு கல்யாண சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும் சார். கும்பகோணத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சாம்பார். அப்போ அந்த பொடி வந்து மேலே மட்டும் மேலே மட்டும்தான் தூவி விடணும் சார், கொதிக்கவே விடக்கூடாது. கொதிக்க விட்டுட்டோம்னா அந்த ஒரு ஸ்மெல் போயிடும் சார். வதக்கி அரைச்சாலோ இல்லை வந்து இது பண்ணாலோ வந்து அந்த ஸ்மெல் அதோட கலந்து போயிடும். மேலே தூவி விட்டால் தான் அந்த வாசனை அது மேலேயே இருக்கும் சார். சாம்பார் பொடி மேலே. ஆமாம் சார். ஓகே, டன். இதில் மஞ்சத்தூள் போடுறீங்க, இந்த மிளகாத்தூள், இந்த தனியாத்தூள்லாம் போடலையான்னு கேட்டேன். இல்லை வேண்டாம் சொல்லி சொன்னீங்க. என்ன காரணம்? என்ன காரணம், நம்ம ஆல்ரெடி தனியாத்தூள்லாம் ரெடிமேடாக நம்ம பண்ணிடுறோம் சார். அதனால் அதெல்லாம் ஆட் பண்ணவே தேவையில்லை. மிளகாய் தூள் சுத்தமாக நம்ம ஆட் பண்ண தேவையில்லை சார். நம்ம சாம்பார் பொடியே மிளகாய் தூள் மல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகியிருக்கும் சார். அந்த ஃப்ளேவரே அதில் கிடச்சிருது. அதனால் மேக்ஸிமம் சாம்பாருக்கு மிளகாய் தூள் யூஸ் பண்ணவே தேவையில்லை சார் அந்தளவுக்கு. சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து மீன் பொடி போடும்போது எதுக்காக இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்க? சாம்பார் பொடினா சார், நான் கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன் சார். ஒவ்வொரு மசாலாவை நான் ஆட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி என்னோட ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருந்தப்போ எனக்கு ஒரு ஃபைனலாக ஒரு டேஸ்ட்டு கிடச்சிது இந்த சக்தி சாம்பார் தூள் தான் சார். இந்த கும்பகோணம் சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் எல்லாருமே சக்தி சாம்பார் தூள் தான் சார் யூஸ் பண்ணுறாங்க சாம்பாரை பொறுத்த வரைக்கும். மற்ற பொருள் எல்லாமே மசாலா எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது சார், நல்ல ஒரு ஸ்மெல்லிங்னஸோடு இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது ஓகே. இந்த மேம் பொடி போடும்போது எதுக்காக சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்க சார்? நம்ம இந்த சாம்பார் வைக்கிறப்ப சார் காய்கறி கூட தேவையான மசாலாஸ்லாம் இருக்கணும் சார் கண்டிப்பாக. ஏன்னா அதில் உள்ள காரம் கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கணும். இந்த காய்கறியோட சேர்த்து வதக்கிறப்ப இந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறப்போ அது ரெண்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுது 100%. அதனால் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் சார். நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா சாம்பார் பொடியோ இல்லை வேறு என்ன ரெடிமேட் சிக்கன் கறியோ எல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இதை போட்டால் இது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி தான் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை பெரிய பெரிய பல்க் ஆர்டர் பண்ணும்போது பண்ணுவாங்க. இது நான் ட்ராவல் பண்ணும்போது நான் உணர்ந்த விஷயம். ஓகே, இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். 1/4 லிட்டரு தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 25 கிராமு, கடலப்பருப்பு ஒரு 50 கிராமு, மிளகு ஒரு 2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன், அடுத்த கசகசா ஒரு ஸ்பூன் தேவைப்படும், வரமல்லி ஒரு 1/4 கிலோ, பட்டை மிளகாய் காய்ந்த மிளகாய் ஒரு 10, கருவேப்பிலை ஒரு கொத்து, துவரம்பருப்பு 1 கிலோ, சக்தி சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அதில், சக்தி மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அதில், முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம், வெல்லம் வந்து 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிறோம், கடுகு ஒரு 25 கிராம், காய்கறியில் வந்து பரங்கிக்காய் பிஞ்சா ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம்,
2 கத்திரிக்காய் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை, கேரட் ஒரு 2 கேரட் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கிறோம். 2 முழு பல்லாரி வெங்காயம் 2 எடுத்துக்கிறோம். புளி தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, தேவையான அளவு சால்ட்டு. இதெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு நீங்கள். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறப்ப அடுப்பு சிம்மிலே தான் சார், ஒரே ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்ம வந்து அதை ஸ்மெல் கரெக்டான இதுக்கு கொண்டு வர முடியும். அதனால் அடுப்பு வந்து தேவையான அளவு சிம்மிலே வச்சு சிம்மிலே ரெடி பண்ணுறது அந்த விஷயத்தை. ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண செக்கு ஆட்டில் தேங்காய் தான். தேங்காய். எனக்கு ஒரு டவுட்டு, நிறைய இடத்துல நான் ட்ராவல் பண்ணுவோம், கடலை எண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சார். அதனால் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அது செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஒரு சிசி கிடைக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் சார். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெருங்காயம் கட்டி எடுத்துக்கிறோம். இது நல்லா பொரிய விடணும், அதுதான் அது. ஓகே, பெருங்காயம் இதில் போடுறோம். பெருங்காயம் வந்து சார் கொஞ்சம் மேலெல்லாம் கருகின மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளே கருகாது. அதனால் நம்ம அதை அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துறோம். கலர் மாறமா தவிர பெருங்காயம் வந்து கருகிடாது. ஏன்னா அப்போ தான் சார் அது முழுசாக இதாகும். சரி, ஓகே. ஏன்னா கோந்து மாதிரி இருக்கிறதுனால அது இந்த ஃப்ளேவர், இந்த வாசனை நல்லா பொரிச்சு போட்டோம்னா வாசனை நல்லா கிடைக்கும். இன்னொன்று, அந்த பெருங்காயம் வந்து பொரியறதுக்கு முன்னாடி கையில் எடுத்தீங்கன்னா அப்போ அந்த பெருங்காயம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பொரிஞ்ச பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு சார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். சரி. நெக்ஸ்ட் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கிறோம் சார். இந்தாங்க. ஓகே. இப்போ தனியா போட்டிருக்கீங்க. இப்போ தனியா நிறைய போட்டிருக்கீங்க. ஆனால் மிளகா பார்த்தா நீங்கள் கம்மியாக தான் இருக்குது. என்ன காரணம்? மிளகா வந்து காரம்லாம் நம்மளுக்கு இந்த சாம்பார் தூளில் கொஞ்சம் ஆடும் சார், பச்சை மிளகாவில் கொஞ்சம் ஆட் ஆகும். இதெல்லாம் ஆடாகி ஃபைனலாக கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடையாது. இதுலேயே நம்ம நிறையா சேர்த்துட்டோம்னா அந்த பொடியில் நம்ம கம்மி பண்ண முடியாது. ஓகே. அதனால் வந்து நம்ம அதை லெவலாக தான் சேர்த்துக்கிறோம் சார். மற்ற காரம்னா இந்த சாம்பார் தூள்லையும் பச்சை மிளகாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதனால மல்லி வேறு வந்து அதிகமாக போடுறீங்க. ஆமாம் சார், மல்லி வேறு அதிகமாக போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மிளகு ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். ஓகே. ஒரு 10 கிராம் மிளகு. 10 கிராம் மிளகு. சரி, ஓகே. அடுத்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்தாங்க சீரகம். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்களே. ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி. ஓகே. நார்மலாக வந்து சாம்பார்லாம் பண்ணும்போது இந்த முந்திரி பருப்புலாம் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. என்ன காரணம் நீங்கள் முந்திரி பருப்பு? டேஸ்ட்டுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம் சார். முந்திரி பருப்பு ஊற வச்சு நம்ம மற்ற இதில் எல்லாத்தையும் சேர்த்தாலுமே டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் சார். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் சார். டேஸ்ட்டுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி பவுடர் பண்ணும்போது வச்சு யூஸ் பண்ண முடியுமா இந்த பவுடரு? இல்லை 3 மாதம் நல்லா அந்த பவுடர் அப்படியே கொட்டி அப்படியே இருக்குது சார். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ட்ரையாக தான் சார் இருக்கும். நம்ம 3 மாதம் வரைக்கும் அது நல்லா மூடி போட்டு வச்சுருந்தா ஸ்மெல் மாறவே மாறாது சார். ஓகே, டன். ஓகே. ஏன்னா அந்த முந்திரி நீங்கள் பவுடர் பண்ணும்போது நல்லா பவுடராக வருது. பவுடர் ஆகிடுது சார். இப்போ என்ன பொரிஞ்சிருது, ஆல்மோஸ்ட் நல்லா வருந்துருச்சுனால எல்லா பவுடருமே பொடியாயிருதா சார் கணக்கு. சரி, ஓகே. காமி எவ்வளோ போடுறீங்க? ஒரு 10 முந்திரி போடுறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வேறு நெக்ஸ்ட் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அது ஒரு 10 பட்டை மிளகாய் நம்ம தேவையான காரத்துக்கு இது மாதிரி 10 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ மிளகாய் போட்டிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா. ஆமாம். கசகசா யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நார்மலாக கசகசா யூஸ் பண்ணும்போது குருமா, அப்புறம் இந்த கறி குழம்பு, அப்புறம் நல்ல வாசனை வரத்துல யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். இப்போ இது நம்மளுக்கு வந்து வாசனையான பொருள் தான் ரெடி பண்ணுறோம் சார். மேக்ஸிமம் சாம்பார் பொடிங்கிறது மேம்படுத்தி தூளுங்கிறது வாசமாக இருக்குது. அதுக்காக அந்த பேருக்காக ஆட் பண்ணுறோம் சார். யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆட் 10 கிராம். சரி, ஓகே. இது லைட்டாக கொஞ்சம் வறுக்க ஆரம்பிங்க சார். நல்லா சிம்மிலே வச்சு வறுக்கணும் சார். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப கூட கொடுத்துட்டோம்னா வந்து நம்மளுக்கு அது கருகின வாசனை வந்துடும் சார். மாறிடும். ஆமாம் சார். ஓகே. இப்போது இந்த மீன்பொடி வந்து மேலே போகிறதுக்கு மட்டும்தான். மேலே போகிறது மட்டும்தான் சார். ஆனால் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது யூஸ் பண்ணவே மாட்டோம் சார். சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? நார்மலாக ஃபுட் சமைக்கிறதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்ட் டைமாக நான் இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்படியே இப்போ ஃபுல் டைமாக பிஸ்னஸாக மாற்றியாச்சு சார். 40 பேர் இருக்கும். மோர் தென் 5,000 வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி, கண்டிப்பாக. இது பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கிட்டு சார். இது மேலே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வறுத்த பக்குவத்தை காமிங்களேன். அந்த மல்லி வேறு என்ன கலர் வந்திருக்கு? இது பார்த்து லைட்டாக சார் கலர் மாறி வரும் சார். இப்படி நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கூட முறம்னு உடையும் சார். அதுதான் அதோட பதம் வரும் சார். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கருவேப்பிலையை போட்டு
லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அந்த கலர் மாறிடக்கூடாது. அந்த டைமிங்கில் அந்த இதை போட்டு அரைக்க வேண்டியது, ஆற வச்சு அரைக்க வேண்டியது. ஓகே, இந்த மாதிரி பக்கம் வந்து. ஆமாம் சார், பக்கம் இது. இப்போ இந்த கருவேப்பிலை அரைச்சி போடுறோம். இந்த பச்சை கருவேப்பிலையானா முன்னாடி போடாதா? முன்னாடி போடக்கூடாது சார். கருவேப்பிலை ரொம்ப அந்த வாசனை கருகிடக்கூடாது சார். அந்த மேலேயே அந்த கலர் மாறாமல் இருந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் நல்லா கிடைக்கும் சார். அதனால நம்ம அப்படி போட்டுக்கிறோம். நிதானமாக சொல்லி தரீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி மசாலா ஒன்றா ஆகிக்கிறோம் சார். ஒன்றா வைக்கிறோம். இந்த லைட்டான சூட்லேயே இந்த கருவேப்பிலை லைட்டாக பதம் மாறிடும் சார். ஓகே, அப்படியே நம்ம அரைச்சிட வேண்டியது. இதை ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியது. சரி. இப்போ நம்ம அரைக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கிறோம்? லைட்டாக குறக்குறப்பு இருக்கிற மாதிரி அரைக்க வேண்டியது. ரொம்ப குறப்பில் லைட் அந்த ரவா என்ன ஒரு பதத்தில் இருக்குமோ அந்த குறக்குறப்பில் அரைச்சாலே ஒரு 90% சொல்லலாமா? 90% அரைச்சு. ஸோ ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது. இல்லை, ஃபைன் பவுடர் அரைக்க. ஃபைன் பவுடர் அரைச்சா என்ன ப்ராப்ளம்? ரொம்ப கொலன்னு போயிடும் சார். இட்லி இது வந்து கொலன்னு போயிடும். ஏற்கனவே பருப்பு கொலன்னு இருக்கிறது தான், மற்ற எல்லாமே கொலன்னு இருக்கிறது தான். அதனால இது கொஞ்சம் குறவரம் தான் இருக்கும். இருந்தாலே அது ஃப்ளேவர் ஆட் ஆகிக்கும். சரிங்க ராஜேஷ், இப்போ வந்து இந்த பொடியை நீங்கள் அரைச்சிட்டீங்க. ஆமாம் சார். இந்த பொடி வந்து 90% சொல்லணும், ஒரு 85 to 90% நல்லா வாசனை. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 25 ml சேர்த்துக்கலாம். சரி, ஓகே, டன். சின்ன வெங்காயம் இப்போதைக்கு இதில் ஆட் பண்ண போகிறோம் சார். சரி, ஓகே. போதுமான வெங்காயம்? போதும் சார், போதுமான அளவு. ஓரா வெங்காயம் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கிடைச்சிடும் சார். ஆமாம், அதனால வந்து இது போதுமான அளவு. ஒரு 10 வெங்காயம் மட்டும் போடுறோம். ஆமாம் சார், 10 வெங்காயம் போடுறோம். எண்ணி கரெக்டாக போடுறது அது. அடுத்து ஒரு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா. ஆமாம் சார். ஓகே. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே, இந்தாங்க. பச்சை மிளகா அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பல்லாரி வெங்காயம் பொடியான இருக்குன்னா பல்லாரி வெங்காயம். அதிகமான வெங்காயம் தக்காளிலாம் இல்லை, குறைஞ்சபட்சம் வெங்காயம் தக்காளி தான். குறைஞ்சதான் போடாது. ஏன்னா இது வெங்காயத்துலேயும் வந்து ஒரு மாதிரியான ஸ்வீட் கிடைக்கும் சார். அதனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் சார். வதங்கினோன்னே நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு காய்கறியை போட்டு வதக்க வேண்டியது. சரி, நீங்கள் முருங்கைக்காய் போட மாட்டீங்களா சாம்பாருக்கு? போடுவோம் சார், முருங்கைக்காய் போடுவோம் சார். முருங்கைக்காய் வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும் சாம்பாருக்கு. வந்து முருங்கைக்காவை நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம் சார். அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நம்ம சாப்பிட்றப்ப அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாதுனால பருப்பு வேகிறப்ப ஒன்றா கட்டி, அதை கட் பண்ணாமல் ஒன்றா கட்டி வேக வச்சுட்டு அதை வந்து அதில் உள்ள அந்த பசையை மட்டும் வெளியில் வலிச்சு எடுத்துருவோம் சார். எடுத்துகிட்டு அந்த சோறு போல் உள்ள அந்த சாந்தம் மட்டும் போடுவோம் சார். அந்த ஸ்மெல்லே போதுமானதாக இருக்கும். போதும். ஆமாம் சார். நம்ம மெல்ற மாதிரியான பொருள் எதுவுமே அதில் கிடைக்கக்கூடாது. டிஃபன் சாம்பார்லையும் வெளியில் எதுவுமே துப்பக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காக வந்து நம்ம அந்த விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுவோம். வேறு இல்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு சார், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இந்த பரங்கிக்காவை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, பரங்கிக்காய். ஆமாம் சார். ஓகே, என்ன காரணம் பரங்கிக்காய் நம்ம போடுறோம்? பரங்கிக்காய் வந்து சார் சாம்பாரில் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சார். ரெண்டாவது தடிம தன்மையே கிடைக்கும் சார். நல்லா டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் சார். அதனால் வந்து கல்யாண சாம்பார்னாலே பரங்கிக்காய் கம்பல்சரி சேர்த்துக்கணும். ஓகே. இந்த பரங்கிக்காய் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த திக்னஸும் கொடுக்கும், அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் சார். அதனால இதை வந்து ஒரு போடுறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காயும் கேரட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அதை இதில் ஆட் பண்ணுறோம் சார். கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் போடுறோம்? நம்ம வெள்ளை கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறோம் சார். மேக்ஸிமம் ப்ளூ கத்திரிக்காய் அது இல்லாமல் வெள்ளை கத்திரிக்காய் தான் கல்யாண சாம்பாரில் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் சார். அதனால வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணுறோம். நார்மலாக வந்து டிஃபன் சாம்பார் தான் வெள்ளை கத்திரிக்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மதியம் சாப்பிட்ற கத்திரிக்காயும் நீங்கள் போடலாம். வெள்ளை போடலாம் சார், ரெண்டுமே போடலாம் சார். சரி, ஓகே. காய்கறி எல்லாத்தையும் போட்டுரும். காய்கறி எல்லாத்தையும் போட்டுரும். தேவைப்பட்டா வேற எதனா காய்கறி போடலாம். இல்லை, டிஃபன் சாம்பாருக்கு இது மட்டும் தான் சார். நம்ம சவுச்சோ வந்து தண்ணி தன்மை வருது சார். அதனால சவுச்சோ வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம் சார். இந்த 3 காய்கறி தான் மேக்ஸிமம் இதில் ஓகே சேர்த்துறேன் சார். இந்த அளவு வந்து இதை வருது. இப்போ அந்த பரங்கிக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் என்ன மாதிரி பக்குவத்தில் வதங்கணும்? நல்லா அந்த கலர் தன்மை மாறும் சார். அந்த கலர் தன்மை மாறினோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சார். அதுலேருந்து நல்லா அந்த காயிலேருந்து பிரிஞ்சு எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் சுண்டி இதாக இருந்துடும் சார். அந்த டயத்தில் நம்ம வந்து இதில் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிட்டு திரும்ப பருப்பில் போட்ட வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் தக்காளி சார். அந்த காய் கொஞ்சம் வதங்கி முடிச்சு போய் தான் தக்காளி ஆட் பண்ணுவேன். தக்காளியில் தண்ணி இருக்கும் சார். அந்த வதங்குறதே கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால தக்காளியை எப்போ வதங்கினாலும் லாஸ்ட்டில் தான் போட்டு வதக்கணும். போகுது. சரி, ஆமாம். பருப்பு ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே, இந்தாங்க வேக வச்ச பருப்பு. வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுருக்கோம், ரைட்டா? ஆமாம் சார், லைட்டாக மஞ்சள் தூள். ஓகே. இதில் இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, டன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் ஆட் பண்ணுறோம். சரி, ஓகே, டன். ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டே மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விடுறோம்? என்ன காரணம்? மஞ்சள் தூள் கொஞ்சம் ஸ்மெல்லு போகணும் சார். அந்த இதுக்காக வந்து கொஞ்சம் அது நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஓகே நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நல்லா கொதி வந்துருக்கு சார். நல்லா காய்கறியெல்லாம் நல்லா பதமாக வெந்து வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். ஆமாம், 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். சரி ஓகே. அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் வந்து புளி தண்ணியில் நம்ம சக்தி சாம்பார் தூள், சால்ட்டு, வெல்லம் 3 கலந்து அதில் ஆட் பண்ணிடலாம் வேண்டியதாக. ஓ இதில் கரைச்சி போடுறீங்களா? இல்லை கரைச்சி போகணும். அடுத்தது சால்ட் ஒரு 3 டீஸ்பூன் போடலாம். போடலாமா? போடலாம் சார். இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம். ஓகே. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோமா? அவ்வளோ தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து போகிறோம். அவ்வளோ கலந்துருங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம கரைச்சிடும். ஆமாம் சார். சரி ஓகே டன். இப்போ இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ கலர் மாற நினைக்கிறேன். ஆமாம் சார், கொஞ்சம் கலர் மாறிடும். தண்ணி வேணுமா? லைட்டாக தண்ணி. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்துருச்சு சாம்பார். ஆனால் கலர் மாறுது. கலர் மாறிக்கிட்டு சார். அந்த இதெல்லாம் அங்கே பரங்கிக்காலெல்லாம் கரைஞ்சி எல்லாம் பதமாக உங்களுக்கு சாம்பார் வந்துட்டு இருக்கு சார். நல்லா டேஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இது எவ்வளோ கரைஞ்சி விட திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் சார். ரொம்ப நல்லா இருக்கும். இட்லியில் போட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப அருமையான ஒரு அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், அந்த மசாலா பொடி அந்த இதெல்லாம் சேர்ந்தது ரொம்ப எல்லாருமே சாப்பிடுவாங்க சார். காமனாக எல்லாரும் சூப்பர். எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். புளி தண்ணி போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கலாமா? ரொம்ப நாள் கொதிக்க கூடாது. இல்லை, இந்த புளி தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரசமாக இருந்தாலும் சாம்பார் இருந்தாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க கூடாது. அதான் டைமிங். அதுக்கு மேலே இருந்தால் கசப்பு தன்மையை அது கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். அதுதான். அதாவது வத்த குழம்பு மற்ற புளியோதரைக்கு போகிறது எல்லாமே ரொம்ப நேரம் கொதிக்கணும். 1/2 hour வரைக்கும் கொதிச்சா நல்லா இருக்கும் சார். சாம்பார், ரசம் இது மட்டும் வந்து 5 நிமிஷம். ஷார்ப்பான அந்த புளியோட தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும். சரி ஓகே. அது பர்டிகுலர் 2-3 ரெசிபிக்கு மட்டும் தான் ரொம்ப நேரம் கொதிக்க விடுற ஒரு இது கிடைக்கும் சார். சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கு அடுத்து தாளி போட வேண்டியது. தாளி போடுமா? நெய் இறக்கி வேண்டியது. சரி ஓகே. நெய் போடுவீங்க லாஸ்ட்டாக நெய் ஊற்றிடுவோம் சார். அதுக்கப்புறம் தூளை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை சாப்பிடுவோம். சரி ஓகே. இறக்கலாமா? இறக்கலாம். தாளிப்பு போட போகிறோம். என்ன வேணும் உங்களுக்கு? தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது. இந்தாங்க தேங்காய் எண்ணெய். அடுத்தது கடுகு. கடுகு. காஞ்ச மிளகாய் வேணுமா? ஆமாம் சார். ஓகே. பட் வந்து கடுகு போட போகிறோம். சரி. அடுத்தது வரமிளகாய் போட போகிறோம். வரமிளகாய் போதுமா? பச்சை கருவேப்பிலை மட்டும் சார் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போட்டு அந்த டைமிங்லேயே இறக்கணும் சார். கருவேப்பிலையோட அந்த பச்சை தன்மை மாறினாலே அதோட வாசனை வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஆமாம் சார். இன்னொன்று தேங்காய் எண்ணெயில் போடுற வாசனை நல்லா சூப்பராக வருது. ஆமாம் சார், நல்லா கிடைக்கும். இன்கேஸ் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலாம், அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். அப்படிலாம் கடலை எண்ணெய் பிடிச்சவங்க கடலை எண்ணெய் இது உங்களோட விருப்பம். அது எப்படி வசதி இருக்கோ அது மாதிரி. ஆனால் இங்கே பண்ணுற மெத்தடு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிஞ்சிச்சு சார். இப்போ மாற்றிடலாமா? பண்ண போகிறோம். ஓகே. நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. இப்போ இந்த தாளிப்பு போட்டாச்சு. சரி ஓகே. நம்ம இதை வந்து ஒரு கலக்கி விட்டு வேண்டியது. ஓகே, அவ்வளோதான். என்னதான் நம்ம சாம்பார் வச்சாலும் திருப்பி கடைசியாக தாளி போட்டு இருக்கும், அதோட வாசனை கிடைக்கும். நல்லா இருக்கும். ஆமாம் சார். சரி ஓகே. அடுத்தது இதுக்கு மேலே நம்ம வந்து நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறோம் சார். சரி ஓகே. அவ்வளோதான். கொத்தமல்லி இதெல்லாம் கடைசி. கொத்தமல்லி எல்லாம் இறக்குறது. இப்போ அந்த பொடியை தூவி விட்டலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை தூவி விட்டு இறக்க வேண்டியது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். என்ன காரணம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகிறதுக்கு? இது கொதிச்சிடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்துட்டோம். இதுக்கு மேலே கொதிச்சா அதில் உள்ள ஸ்மெல்லு மாறிடுது. அதனால இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை சர்வ் பண்ணலாம். ஓகே. இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல இது கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொடி போட்ட பிறகு கொதிக்கக்கூடாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்ன காரணம் கேட்டேன்னா அவங்களோட கைப்பக்கம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் விஷயம். ரைட்டுங்களா? சரி ஓகே. இப்போ பொடி போட்டுடலாம். கொத்தமல்லி தலை போட்டுட்டு இறக்கணும் சார். எப்பவுமே கொத்தமல்லி தலை இறக்குற தன்மையில தான் சார் போடணும். அப்போ தான் அதோட ஃபுல்னஸ் வாசனை கொடுக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். பார்க்கும்போது அந்த ஓகே அந்த பருப்பு கலர், தக்காளி கலர், அந்த கிரீன் கலர் எல்லாம் மேட்சிங் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்ப நம்ம இட்லி, தோசை எல்லாத்தையும் மூடி போட்டுருங்க. சரி 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாம். சரி. இப்போ
திரும்பி சூடு பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே சூடு பண்ணலாம் தேவையில்லை, எல்லாமே அவ்வளவுதான். ஃபைனல் ஆச்சுட்டேன். அவ்வளோதான், எல்லாமே ஃபைனல் ஆச்சுட்டேன். நம்ம இதை இப்போ ஊற்றி நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் கிடைக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே எல்லாமே இதில் இருக்கும். ஈவனாக இருக்கும் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும். அது நம்ம சாம்பார் பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதால அந்த கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே. அப்படியே எனக்கு வந்து இந்தாங்க இதில் கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா ராஜேஷ்? பார்க்கலாம் சார், அதெல்லாம் பாருங்கள் சார் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஆமாம், நைஸ். தேங்க்யூ. சாப்பிடும்போது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காரம், லைட்டான காரம், ரொம்ப அதிகமான காரம் இல்லை. அந்த வெல்லம் இனிப்புத்தன்மை, டிஃபன் சாப்பாடுனாவே அந்த இனிப்புத்தன்மை கொஞ்சம் இருந்தால் தான் அந்த இட்லியை தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சார். ஆமாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காரத்தன்மை அதிகமாக கூடாது. காரம்னா ஒரு மைல்டான ஒரு காரம் ஏதோ போட்டிருக்காங்க உள்ள, அப்படி அந்த பருப்போட சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும். புளியோட தன்மை அதிகமாக தெரியல. கரெக்டாக இருக்குது. ஆமாம் சார். நைஸ், வெரி குட் சாம்பார். டிஃபன் சாம்பார் நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணத்தில் பண்ணுற அந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கோம். அது நம்ம கூட ராஜேஷ் இருக்கார். அவில் விடன் குக்கிங் காம்படிஷனில் வந்து நிறைய ரெசிபிகள் பண்ணியிருந்தார். அந்த ரெசிபிகள் பண்ணும்போது அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அதில் ஒரு ப்ரைஸ் வாங்கி பெஸ்ட்டாக வந்தார். ஸோ அதனால தான் இன்றைக்கி நாங்கள் தேடி இங்கே வந்திருக்கோம். நல்லா இருந்தது சாப்பாடு, உங்கள்கிட்ட எல்லாருக்கும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணால் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட நம்பரை நான் தரேன். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் கிட்டனா இந்த ஃபீட்பேக் கொடுத்தா தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்திருக்குங்க, இதில் கொஞ்சம் காரம் கூட அதிகமாகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட இருந்தது, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நைஸ் டிஃபன் சாம்பார். சோஃபா நான் ட்ரை பண்ணதில் இந்த டிஃபன் சாம்பார் வெரி குட் சாம்பார். குட், தேங்க்யூ. என்னோட பேர் ராஜேஷ். நான் ஒரு கேட்டரிங் சென்டர் வச்சு ரன் பண்ணியிருக்கேன். அதோட பேர் வந்து கேஆர் கேட்டரிங் சர்வீஸ். சைவம் மற்றும் அசைவம் எல்லாமே சிறந்த முறையில் நாங்கள் வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு என்னென்ன ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும்னு கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து நான் கொண்டு என்ன செய்ய முடியும் மேம்படுத்திக்க வேணும். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 999491739. எப்போனாலும் எந்த ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சிகள்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ராஜேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care. தேங்க்யூ.